அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை அருளும் குரு அருளும் நீக்கமற நிறைந்திருக்குமாக. இன்று நம் மனதை எவ்வாறு அமைதியாக வைத்துக்கொள்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்குள்ள பயிற்சி தான் இது. தினந்தோறும் 5 நிமிடம் பண்ணக்கூடிய பயிற்சி இது. அதுக்கு முதலில் தரையில் ஒரு பாயை அல்லது துணியை விரித்து கொள்ளவும். அதுக்கு மேல் சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். கைகளை கோர்த்து கொள்ளவும். கண்களை அமைதியாக மூடவும். மூச்சு மூக்கின் வழியாக உள்ளே வருவதையும் அதே போல மூச்சு வெளியே போவதையும் உணர்கிறோம். மூச்சு முதலில் மூக்கு வழியாக உள்ளே வந்து வயிறை நிரப்பி அது நெஞ்சை நிரப்பி தொண்டை வரைக்கும் வருவதை உணர்கிறோம். அதே போல மூச்சு வெளியே போகும்போது தொண்டையில் இருக்கக்கூடிய காற்று முதலில் வெளியே போகிறது. அதுக்கப்புறம் நெஞ்சில் இருக்கக்கூடிய காற்று வெளியே போகிறது. வயிற்றில் இருக்கக்கூடிய காற்று வெளியே போகிறது. இவ்வாறாக மூச்சை இழுக்கும் பொழுது முதலில் வயிறு பகுதி நிரம்புவதையும் மார்பு பகுதி நிரம்புவதையும் அடுத்ததாக தொண்டை பகுதி நிரம்புவதையும் உணர்கிறோம். மூச்சை விடும் பொழுது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய காற்று முதலில் போகிறது. இரண்டாவதாக நெஞ்சில் இருக்கக்கூடிய காற்று வெளியே போகிறது. வயிற்றில் இருக்கக்கூடிய காற்று வெளியே போகிறது. இவ்வாறாக மூச்சை மெதுவாக இழுப்பதையும் மூச்சை மெதுவாக விடுவதையும் மூச்சிலேயே கவனம் செலுத்துவோம். ஒரு 5 மூச்சு இழுப்பதையும் மூச்சை விடுவதையும் கவனமாக கவனிப்போம். மூச்சை மெதுவாக இழுங்கள். மூச்சை மெதுவாக விடுங்கள். மூச்சை மெதுவாக இழுங்கள். மூச்சை மெதுவாக விடுங்கள். இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு அமைதி நிலவுகிறது. எந்த எண்ணங்களும் வரவில்லை. அமைதி மட்டுமே நிலவுகிறது. இந்த அமைதியில் நம் உடலை நாம் உணர்கிறோம். உச்சி முதல் பாதம் வரை உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் உணர்கிறோம். தலையிலிருந்து தொடங்குகிறோம். தலையில் மூளை, கண், மூக்கு, காது, வாய், தொண்டை, தோள்பட்டை, கைகள் விரல்கள் வரைக்கும், முதுகு, மார்பு, வயிற்று பகுதி, 2 தொடைகள், முட்டு, கால், பாதம் வரை உணர்கிறோம். பாதம் விரல்கள் வரை உணர்கிறோம். இவ்வாறாக நம் உடலை உணரும் போது ஒரு அழுத்தம் நம்மிடையே தோணுகிறது. அது நம்முள் இருக்கக்கூடிய இறை ஆற்றல் நம் உடல் முழுவதும் பரவி இருப்பதை உணர்கிறோம். உச்சி முதல் பாதம் வரை நம்மளுடைய இறை ஆற்றல் நிரம்பி இருப்பதை இந்த அமைதியில் உணர்கிறோம். அந்த அமைதியான நிலையில் இறையாற்றல் உடல் முழுவதும் பரவும்போது நம் உடல் மிகவும் அமைதியாக இருப்பதும் பெற்ற இடத்தை உருவாக்குவதையும் உணர்கிறோம். நம் உடல் முழுவதும் லேசாக மாறுவதை உணர்கிறோம். இந்த நிலையில் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரே வார்த்தை, என் மனது அமைதியாக இருக்கிறது. என் மனது எப்பொழுதும் அமைதியாக இருக்கிறது. என்னுள் எப்பொழுதும் அமைதியே இருக்கிறது. என் மனதில் அமைதி இருக்கிறது. என்னுள்ளாகவும் எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கிறது. அது என் உடல் லேசாக இருப்பதை உணர்கிறேன். இறையாற்றல் உச்சி முதல் பாதம் வரை
பரவுவதை உணர்கிறேன். இதே அமைதி அமைதியாக அமர்ந்து என்னை சுற்றிலும் நல்ல அமைதியே இருப்பதை உணர்கிறேன். கைகளை மெதுவாக தேய்த்து கண்களை மெதுவாக வருடி விட்டு கைகளை மெதுவாக தலையின் மேல் உயர்த்தி மூச்சை இழுத்து விடவும். கைகளை பின்னர் மெதுவாக கைகளை இறக்கி கோர்த்து கொள்ளவும். கண்களை மெதுவாக திறக்கவும். இந்த பயிற்சியை தினந்தோறும் 5 நிமிடம் காலையிலும் மாலையிலும் செய்ய போகிறோம். எல்லாம் வல்ல இறையருள் எப்பொழுதும் நமக்கு எல்லா நன்மைகளும் செய்யுமாக. நம் மனது எப்பொழுதும் அமைதியாக இருக்குமாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.